இந்திரா காந்தி சதுக்கத்தில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். புதுச்சேரியில் வெள்ளம் இன்னும் வடியாத நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தற்பொழுது நாம் இந்திரா காந்தி சதுக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். வழக்கமாகவே மழை பெய்தால் இந்த பகுதியில் மழை நீரானது சூழ்ந்து வாகன ஓட்டிகள் அவதிப்படுவது வழக்கம். ஆனால் இந்த பகுதியில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்காக அரசு சார்பில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து புதியதாக தரை வழியாக ஒரு இணைப்பு மூலம் பைப் அமைத்து அதன் மூலமாக இங்கிருந்து நீரை வெளியேற்றுவதற்கான ஒரு திட்டமானது செயல்படுத்தப்பட்டது. ஆனால் வரலாறு காணாத அளவில் புதுச்சேரியில் பெய்த இந்த கனமழையின் காரணமாக தற்பொழுது இந்திரா காந்தி சதுக்கம் முழுவதுமாக வெள்ளம் நீரால் சூழ்ந்தப்பட்டுள்ளது. தற்பொழுது நேரடியாகவே அந்த காட்சிகளை பார்க்கலாம். வாகனங்கள் ஊர்ந்து வருகிறது. ஒரு சிலரின் வாகனங்கள் பழுதாகி நிற்கிறது. இதேபோல் கார் உள்ளிட்ட பேருந்துகள் மட்டுமே இந்த வெள்ளத்தால் கடந்து வர முடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. இருசக்கர வாகனங்கள் சிக்கி பழுதாகி நிற்கும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. மழை அவ்வப்பொழுது பெய்து வரும் நிலையில் ஒட்டுமொத்தமாக மழை ஓய்ந்த பின்னர் தான் இந்த வெள்ள நீரானது வடிவதற்கான வாய்ப்பு உள்ளது. புதுச்சேரி அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த வெள்ளத்தால் கடுமையாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி எழில்குமார். வெள்ளத்தில் மிதக்கும் புதுச்சேரியை ட்ரோன் காட்சியில் பார்க்கலாம். வெள்ளத்தில் மிதக்கும் புதுச்சேரி, ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் ஆகிய பகுதிகளில் ட்ரோன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.